பரிசேயரும் சதுசேயரும் இயேசுவை சோதிக்கும் நோக்குடன் அவரிடம் வந்து வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை தங்களுக்கு காட்டும்படி கேட்டனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மாலை வேளையாகும் போது வானம் சிவந்திருந்தால் வானிலை நன்றாக இருக்கிறது என நீங்கள் சொல்வீர்கள். காலை வேளையில் வானம் சிவந்து மந்தமாய் இருந்தால் இன்று காற்றுடன் கூடிய மழை இருக்கும் என்பீர்கள். வானத்தின் தோற்றத்தை பகுத்துணர நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் காலத்தின் அறிகுறிகளை அறிய உங்களால் முடியாதா? இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் என்று கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளமே அன்றி வேறு எந்த அடையாளமும் கொடுக்கப்பட மாட்டாது என்றார். பின் அவர் அவர்களை விட்டு விலகி போய்விட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, ஒரு 5 மாதங்களுக்கு மேல் ஆலயத்திலே ஞாயிறு திருப்பலி இல்லாமல் நாம் வீடுகளுக்குள்ளே முடங்கியிருந்தோம். இப்பொழுது அந்த திருப்பலி ஆரம்பித்திருப்பது நமக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அதிலும் உங்களுடைய புதிய பங்கு அருள்பணியாளர் என்ற முறையிலும் துணை பங்கு தந்தை மைக்கேல் நியூமன் அவர்கள் சார்பில் இந்த திருப்பலியை நிறைவேற்றுவதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த திருப்பலியை நாம் ஒரு 100 பேர் இங்கே ஒழுங்காக சொல்லப்பட்ட ஒழுங்குமுறைகளின்படி அருமையாக அமர்ந்திருக்கின்றீர்கள். பாராட்டுங்கள். மற்றவர்கள் வீடுகளிலே இருந்து இந்த திருப்பலியை பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். திருப்பலியை பார்க்கக்கூடாது, திருப்பலியில் பங்கேற்க வேண்டும். இரண்டாவது கொரோனா தொற்று வந்த பிறகு திருப்பலியை பார்க்க பழகிவிட்டோம், டிவியை பார்க்க பழகிவிட்டோம். இதற்கு முன்னால் பார்த்து கொண்டுதான் இருக்கோம். கோயிலுக்கு வந்தாலும் திருப்பலி பார்க்கக்கூடாது, பங்கேற்க வேண்டும். எனவே அந்த டிவியில் நீங்கள் பார்த்தாலும் அது வெறும் பார்ப்பதாக இல்லாமல் ஒரு பங்கேற்பாக இருக்க வேண்டும். நன்றாக உங்களை தயாரித்துக் கொண்டு அந்த டிவிக்கு முன்னால் பக்தியாக உட்கார்ந்து திருப்பலி ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் அங்கு பேச்சு சலனங்கள் இல்லாமல் முழுமையாக எப்படி ஆலயத்தில் வந்து நாம் ஈடுபடுவோமோ அதை போன்று ஈடுபட வேண்டும் என்று உங்களை நம்மோடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நாம் ஒரு தலைப்பு எடுத்திருக்கின்றோம், காலத்தின் அறிகுறிகளை கண்டுணர்வோம் என்று. இந்த காலத்தின் அறிகுறிகளை கண்டுணர்வோம் என்பதற்காக ஒரு அருமையான வாசகம் ஒன்று வாசிக்கப்பட்டது. அதிலே பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசுவை ஒரு காலத்தின் அறிகுறியாக கண்டுகொள்ள தவறியதை இயேசு சுட்டிக்காட்டினார். பரிசேயர்களும் சதுசேயர்களும் 2 பேரும் 2 துருவங்கள் மாதிரி. அவர்களுடைய சிந்தனைகளும் அவர்களுடைய கொள்கைகளும் 2 பேருக்குமே ஒத்து போகாது. ஆனால் இயேசுவை எதிர்ப்பதிலே 2 பேரும் சேர்த்து வந்து விடுகிறார். பரிசேயர்கள் சட்டம், அவர்களுக்கு சட்டம் தான் எல்லாம் முக்கியம். ஆனால் சதுசேயர்களுக்கு சட்டம் முக்கியம் அல்ல, புனித நூல் முக்கியம், இறைவாக்கினருடைய அறிவுரைகள் முக்கியம் என்று விவிலியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். பரிசேயர்களுக்கு வானதூதர்கள் அல்லது மோட்சம், பரலோகம், உயிர்ப்பு என்பதிலே அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது. ஆனால் சதுசேயர்களுக்கு அந்த நம்பிக்கையே கிடையாது. உயிர்ப்பு கிடையாது, சமரசம் கிடையாது. பரிசேயர்களுக்கு அரசியல் ஈடுபாடு என்பது கிடையாது. யார் ஆட்சி
சதுசேயர்களுக்கு தெளிவான ஒரு கூட்டு. அவர்கள் ரோமையரோடு கூட்டு சேர்ந்து தங்களுடைய அதிகாரத்தையும் சொத்துக்களையும் சுகங்களையும் அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதிலே குறியாக இருந்தார். பரிசேயர்கள் மீட்பர் வருவார், மெசியா வருவார் என்பதை நம்பினார்கள். சதுசேயர்கள் பார்த்தீர்கள் என்றால் இவர்களுமே எதிர்பார்த்த சிந்தனை உடையவர்கள். ஆனால் ஒரு குழப்பமான காலகட்டத்திலே ரோமர்களுடைய ஆட்சி, அடக்குமுறை, மக்கள் எல்லாம் வறுமையில் துன்பத்தில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்திலே இறையாட்சி என்பது அவர்களுக்கு மத்தியிலே வந்திருக்கின்றது என்பதை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. இவர் ஏதோ நம்மை ஒழிப்பதற்கு வந்திருக்கிறார், அதற்கு முன் நாம் இவரை ஒழித்து விட வேண்டும் என்று எதிர்ப்புறமானவர்கள் கூட்டு சேர்ந்து இயேசுவை கொல்வதற்கு வழி தேடினார். நீர் யார்? எதற்காக வந்திருக்கின்றீர்? ஒரு அடையாளத்தை காட்ட பார்ப்போம். நீர்தான் மெசியா என்று சொல்லுகிறீரே, ஒரு அடையாளத்தை காட்டுங்கள். அப்போதுதான் அவர் சொல்லுகிறார், வானத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட்டவுடன் மழை பெய்யும் என்று உடனே சொல்லுகிறீர்கள். அது இன்று சூழ்நிலை, அது வானிலை நன்றாக இருக்கும் என்று சொல்லிவிடுகிறீர்கள். இந்த வானிலை நாம் பார்த்து அதனுடைய விளைவு என்ன என்பதை கண்டுபிடிக்க தெரிந்த நீங்கள் இந்த காலத்தின் சூழ்நிலையை ஏன் கண்டுபிடிக்க முடியவில்லை? இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஏன் நீங்கள் பார்க்கவில்லை? குருடன் பார்வை பெறுகின்றார்கள், நடக்க முடியாதவர்கள் நடக்கின்றார்கள், நோயுற்றோர் குணம் ஆகின்றனர், நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. என்ன நடக்கின்றது என்பதை உங்களுக்கு தெரியவில்லையா? இறையாட்சி மத்தியில் இருப்பதை நீங்கள் கண்டுகொள்ள முடியவில்லையா என்று அவர்களிடம் கேள்வி கேட்கிறார். இதே மாதிரியான ஒரு சூழலில் என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றும் இயேசு நம்மை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கின்றார். கோவிட் பெருந்தொற்று உலகத்தையே தலைகீழாக புரட்டி கொண்டிருக்கின்றது. பெரிய பெரிய சக்திகள், பெரிய பெரிய வல்லரசுகள் என்று நினைத்தவர்கள் எல்லாம் தடுமாறி நிலை குலைந்து போய்விடுகின்றார்கள். பொருளாதாரம் அப்படியே சரிந்து போய்விட்டது. சாதாரண மக்கள், ஏழைகள் எல்லாம் இது எப்படி வாழப் போகின்றோம், எப்படி நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கப் போகின்றோம், நம்முடைய எதிர்காலம் என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்காலம் என்பது ஒரு இருளாக இருக்கின்றது. என்ன நடக்கப் போகுதோ என்று யாரும் தெரியாத நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். திருச்சபை எடுத்துக்கொண்டால் ஆலயங்கள் மூடியிருந்தனை போதான் திறந்திருக்கிறார்கள். அதுவும் ஒன்றிலிருந்து 6 மணியில் தான் இங்கே வர முடியும். மற்றவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள். நாம் நினைத்தபடி பிரமாண்டமான ஆலயத்திலே மிகவும் ஆடம்பரமான விழாக்கள் எடுக்க முடியவில்லை. பவனிகள் இல்லை, திருத்தலங்கள் இல்லை. நாம் நினைத்தபடி பல சடங்குகளை நிறைவேற்ற முடியவில்லை. இப்படியெல்லாம் முடங்கி போய் நம்முடைய இல்லத்திற்குள்ளே நாம் இருக்கின்றோம். அருள்பணியாளர்கள் இல்லை என்றால் ஆன்மீகமே இல்லை என்ற ஒரு நிலை. திருப்பலி ஆற்ற வேண்டும், அவர்கள் சடங்குகளை நிறைவேற்றினால்தான் நம்முடைய ஆன்மீகம். 5 மாதங்கள் ஆன்மீகம் இல்லாமல் டிவியை பார்த்துக் கொண்டு வீட்டுக்குள்ளே இருக்கின்றோம் என்ற ஒரு நிலை வந்திருக்கிறது. அப்படி என்றால் இந்த கொரோனா பெருந்தொற்று நமக்கு எந்த ஒரு அறிகுறியை காட்டுகின்றது, எந்த ஒரு செய்தியை சொல்கிறது? இதை நாம் சிந்திப்போமா? இதுதான் கேள்வி. 5 மாதங்கள் நாம் வீட்டுக்குள்ளே இருந்தோம். ஆலயங்கள் திறக்கப்படவில்லை, வழிபாடுகள் இல்லை. அது என்ன உணர்த்துகின்றது? என்ன செய்தியை நமக்கு சொல்லுகின்றது? உலகம் முழுவதுமே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை எதிர்பார்க்கிறது? என்னுடைய தனிப்பட்ட ஆன்மீகம் எப்படியாக இருக்க வேண்டும்? நான் எப்படிப்பட்ட ஒரு அறவாழ்வை வாழ வேண்டும் இந்த சமூகத்திலே, என்னுடைய குடும்பத்திலே? இந்த பெருந்தொற்று என்ன செய்தியை எனக்கு சொல்லுகின்றது? நம்முடைய குடும்பத்திலே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும்? நம்முடைய சுற்றத்திலே, நம்முடைய ஊர்களிலே, இந்த சமூகத்திலே என்ன மாற்றங்களை நாம் கொண்டு வர வேண்டும்? சிந்தித்தோமா? சிந்தித்திருக்கின்றோமா? இதுதான் கேள்வி. இந்த காலத்தின் அறிகுறிகளை நீங்கள் கண்டுகொண்டீர்களா என்று இறைவன் நம்மிடம் கேட்கிறார். 2ஆம் வத்திக்கான் சங்கம் தெளிவாக ஒன்றை சொல்லுகிறது. ஒரு முதிர்ந்த திருஅவையானது எப்பொழுதுமே விழிப்போடு இருக்க வேண்டும்.
அந்த பிரச்சனைகள் இருந்ததால் தான் இந்த பெருந்தொற்று வந்தது. எனவே பழைய நிலைக்கு போக வேண்டும் என்று ஆசிக்காதீர்கள், விரும்பாதீர்கள். ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய பார்வை, ஒரு புதிய சிந்தனை, ஒரு புதிய செயல்பாடு என்ன அது என்பதை நாம் உற்று பார்க்க வேண்டும் என்று நமக்கு அழைக்கப்படுகிறது. அவர்களே, இது ஒரு முக்கியமான ஒன்று. காலத்தின் அறிகுறிகளை நாம் கண்டுகொள்ள வேண்டும். இந்த கொரோனா பெருந்தொற்று அதற்கு பின் நிகழ்கின்றவை எல்லாம் நமக்கு என்ன பாடங்களை சொல்லித் தருகின்றது, அதிலிருந்து எவற்றை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அதன் மூலமாக இந்த மாற்றங்களை நாம் உருவாக்க வேண்டும் என்று சிந்திக்கிறேன். எனவே நம்முடைய பங்கிலே நாம் வருகின்ற ஒரு சில மாதங்கள், ஒரு 6 மாதங்கள் காலத்தின் அறிகுறிகளை கண்டுணர்வோம் என்ற ஒரு பொது தேடலை நம்முடைய தேடலாம். காலத்தின் அறிகுறிகளை கண்டுகொள்வோம், கண்டுணர்வோம் என்ற ஒரு பொது தேடலிலே ஒவ்வொரு மைய கருத்தும் எடுத்து நாம் இருந்த நாட்களிலே நாம் சிந்திக்கிறோம். இன்று இந்த வேளையிலே நாம் ஒரு பாடமான ஒரு அறிகுறியை பற்றி பேசலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த கொரோனா பெருந்தொற்று பெரும் கூட்டங்களை தவிர்த்து விடுங்கள் என்ற ஒரு செய்தியை சொல்லுங்கள். நீங்க உலக அளவிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கிரிக்கெட் மேட்ச் கிடையாது என்றால் பயங்கர கூட்டம், தியேட்டர் கிடையாது, ட்ரெயின் கிடையாது, பஸ் கிடையாது, மார்க்கெட் கிடையாது, மக்கள் கூடுகின்ற எந்த இடம் மக்கள் கூடுகின்ற எல்லா இடத்தையும் கூட்டிவிட்டார்கள். காரணம் என்னவென்றால் இதுதான் இந்த பெருந்தொற்று பரவுகின்றது, எனவே கூட்டமாக வராதீர்கள், இடைவெளியை விட்டு இருங்கள் என்று நமக்கு அறிவுரை கூறப்படுகிறது. எனவே கூட்டங்களை தவிர்க்க வேண்டும், பெரும் கூட்டமாக வருவதை தவிர்க்க வேண்டும், ஆலயத்தை பெரும் கூட்டமாக இதை தவிர்த்து சிறு குழுக்களுக்கு செல்லுங்கள், உங்கள் இல்லங்களுக்கு செல்லுங்கள், சிறு குழுக்களுக்கு செல்லுங்கள். இது நான் செய்யும் சிறு குழுக்கள் என்றால் நமக்கு என்ன சிறு குழுக்கள்? நம்முடைய அன்பியர்கள். ஆமா அன்பியமா பேசிட்டு போவாங்க, நான் வரமாட்டேன், நாங்கள் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கலாம், வரமாட்டோம் என்று இந்த அன்பியங்களை எல்லாம் நமக்கு ஒதுக்கி வைத்து எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் கொரோனா பெருந்தொற்று என்ன சொல்கின்றது? இனி கூட்டம் அல்ல முக்கியம், குழுக்கள் முக்கியம், பெரிய ஆலயங்கள் அல்ல முக்கியம், நம்முடைய இல்லங்கள் முக்கியம். இது ஏதோ புதிய ஒரு சிந்தனை என்று நீங்கள் நினைக்காதீர்கள். நம்முடைய விவேகத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் புதிய ஏற்பாட்டில் இதைத்தான் பார்க்கின்றோம். இயேசு சிறு சிறு குழுக்களை அவர் தேடிச் சென்றார். அவர் ஆலயத்தை தேடிச் செல்லவில்லை. அவருடைய போதனை, அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் ஆலயத்திலே இருக்கவில்லை, மக்கள் அன்றாடம் வாழ்ந்த தெருக்களிலே இருந்தது, மக்கள் கூடி வந்த இடங்களிலே இருந்தது, வயல்வெளிகளிலே இருந்தது, கடலோரத்தில் இருந்தது. ஆக இயேசு தன்னுடைய பணியை மக்கள் வாழுகின்ற இடங்களிலே, மக்கள் சிறிய சிறிய குழுக்களாக, கூட்டங்களாக கூடி வருகின்ற இடங்களிலே அவர் தன்னுடைய பணியை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு ஆதிகால திருச்சபையை என்ன பார்க்கின்றோம்? மக்கள் இல்லங்களிலே கூடினார்கள், இல்லங்களிலே கூடி வந்து ஜெபித்தார்கள், தன்னுடைய உணவை பகிர்ந்து கொண்டார்கள், அவர்கள் தேவையை கண்டுணர்ந்து அந்த தேவைகளை அவர்கள் பூர்த்தி செய்து கொண்டார்கள். ஆக இந்த திரு அவை என்பதும் குடும்ப திரு அவை என்பதும் சிறு குழு என்பதும் புதிதல்ல. அந்த நற்செய்தி நமக்கு கூறுகின்ற பாடம். ஆனால் அவற்றையெல்லாம் நடந்துவிட்டு ரோமை பேரரசு நமக்கு தந்த பெரிய பெரிய ஆலயங்களை கட்டி வைத்து அந்த ஆலயங்களில் தான் நாம் கூடுவோம் என்ற ஒரு நிலைக்கு வருகின்றோம். கொரோனா பெருந்தொற்று ஆலயத்திலிருந்து அன்பியங்களுக்கு போ என்று சொல்லுங்கள். எனவே நாம் அன்பியங்களிலே திருப்பலியை வைக்க வேண்டும், திருப்பலியும் வழிபாடும் அன்பியங்களிலும் இல்லங்களிலும் வர வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை இங்கு வைக்கிறோம். இது கொரோனா பெருந்தொற்று நமக்கு கூறுகின்ற ஒரு அறிகுறி, ஒரு பாடம். இதன் அடிப்படையில் தான் நாம் இங்கு ஆலயத்தில் கூட மண்டலங்களாக, 5 மண்டலங்களாக பிரித்து சிறு சிறு குழுக்களாக கொள்வோம் என்று சிந்தித்திருக்கின்றோம். இதை போன்று புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை அந்தந்த மண்டலங்களிலே நாம் சென்று அங்கு கூடுகின்ற அந்த சிறு கூட்டத்திலே நாம் கூடுவோம். இதுதான் ஆதிகால திருச்சபை செய்தது. இதைத்தான் இயேசு விரும்பினார். நாம் எங்கோ தவறிவிட்டோம்
அதே நேரத்திலே ஒரு எச்சரிக்கையும் நாம் குறிப்பிட வேண்டும். கொரோனா பெருந்தொற்று ஏற்பட்ட போது ஊரடங்கு என்று சொன்னார்கள். ஊரடங்கு, யார் வெளியே வரக்கூடாது, மக்கள் ஒரு இடத்திலே கூடக்கூடாது, பெருக்கூட்டமாக வரக்கூடாது என்று வீடுகளுக்கு செல்லுங்கள், வீட்டுக்குள்ளே முடங்கியிருங்கள், உங்களுக்கு நாங்கள் டிவியிலே அதை காட்டுவோம் இதை காட்டுவோம் என்று பல படங்களை எல்லாம் காட்டினார்கள். ஏன் கூடக்கூடாது? இந்த கொரோனா பெருந்தொற்று வந்த ஒரு அந்த பின்னணியை நீங்கள் பாருங்கள். NRC இதெல்லாம் மறந்துட்டோம். நம்ம நேஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படின்னா அர்த்தம் என்ன? தேசிய குடியுரிமை பதிவு சட்டம், CAA சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், குடியுரிமை திருத்த சட்டம். இவற்றுக்கு எதிராக பெரிய போராட்டம் நடந்து கொண்டது. சிறுபான்மை மக்களையும் ஒதுக்கி வைத்து ஆளுகின்ற, பிரித்து ஆளுகின்ற ஒரு சூழ்ச்சியை நம்முடைய ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்திலே மக்கள் கிளர்ந்தெழுந்து அங்கு மிகுமாக போராடி கொண்டிருந்த நிலையிலே போராடக்கூடாது, இது வீட்டுக்குள் போ. அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு என்ன நடந்தது? NEP, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, இந்திய கல்விக் கொள்கை திட்டம் என்பது வந்து அதை சட்டமாக மாற்றிவிட்டார். இது ஏழைகளுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் எதிரானது. இது ஒரு வித்தியாசமான ஒரு ஆட்சியை, ஒரு வாழ்க்கையை இந்த நம்முடைய மக்கள் மத்தியிலே திணிக்கின்ற ஒரு செயல், பலியாக வாழ்வான் என்ற ஒரு சட்டத்தை நிலைநிறுத்துகின்ற ஒரு செயல், குலத்தொழிலை கொண்டு வருகின்ற ஒரு செயல் என்று நாம் எதிர்க்கின்றோம். எதிர்த்து போராடுவதற்கு நாம் முயற்சிகள் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஜனநாயக அமைப்புகள் எல்லாம் இன்று கேள்விக்குத்தாகிவிட்டன. பாராளுமன்றமே கேள்விக்குறியாகிவிட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு மரியாதை இல்லை, மதிப்பு இல்லை. நீதித்துறையில் எல்லோரும் பார்த்து சிரிக்கின்றார்கள். பொதுத்துறைகள் எல்லாம் தனியாருக்கு தாரை பார்க்கப்படுகின்றன. இயற்கை வளங்கள் எல்லாம் பணக்காரர்களுக்கு கொடுக்கப்படுகின்றன. நீங்கள் என்ன செய்யுங்கள்? வீட்டுக்குள் போயிருங்கள், வெளியே வராதீர்கள், போராடாதீர்கள். எனவே இந்த ஊரடங்கும் சிறு குழுக்களுக்கு செல்லுங்கள், இல்லத்திற்குள் செல்லுங்கள் என்பது போராட்ட குணத்தை மழுங்கடிக்கின்ற ஒரு உத்தியாக இருக்கின்றதா என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் நாம் சிறு குழுக்களுக்கு சென்றாலும் சரி, அந்நியர்களுக்கு சென்றாலும் சரி, நான் கூறினேனே, இவற்றை எதிர்த்து போராடத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் இது நமது உரிமை, நம்முடைய மக்களுடைய உரிமை, சிறுபான்மை மக்களுடைய உரிமை. இந்த உரிமைகளுக்காக எந்த வழிகளில் நாம் குரல் கொடுக்க முடியுமோ, எப்படியெல்லாம் போராட முடியுமோ, அந்த வழிகளிலே நாம் போராடித்தான் ஆக வேண்டும். அந்த போராட்டத்தை விட்டுவிடக்கூடாது. அதே சமயத்திலே நாம் சிறு குழுக்களை தேடி செல்ல வேண்டியிருக்கிறது. ஒரு இக்கட்டான ஒரு நிலைதான். இந்த ஒரு குழப்பமாக இந்த நிலையை நாம் மனதில் கொண்டு பெருங்கூட்டங்களை தவிர்ப்போம். நமக்கு கூறுகின்ற அறிவுரைகளை நாம் கேட்டுக்கொள்வோம். சிறு குழுக்களுக்கு செல்வோம். இல்லங்களிலே நம்முடைய ஆட்பாடு என்ன என்பதை தேடி கண்டுபிடிப்போம். அதே சமயத்திலே நம்மை, நம்முடைய உரிமைகளை, நம்முடைய சாதாரண மக்களுடைய உரிமைகளை பறித்தெடுக்கின்ற எந்த முயற்சியாலும் அதை எதிர்ப்போம், எதிர்த்து போராடுவோம் என்ற ஒரு போராட்ட குணத்தையும் கூர்மைப்படுத்திக் கொள்வோம். மழுங்கடிக்க விட்டுவிட நாம் கூடாது என்பதையும் இந்த நாளிலே நாம் மனதில் கொள்வோம். தொடர்ந்து நாம் நமக்காகவும் இது பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்காகவும் ஜெபிப்போம். இறைவன்